அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட இபிஎஸ் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்குமே மேலிட இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், அதே போல மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அர்ஜுன் மேனன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். அதே போல அதிமுக சார்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதே போல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி உள்ளிட்டோர் இது ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஆலோசனையில் ஒரு பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பியூஷ் கோயலிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதில் அதிமுக 170 தொகுதிகளில் களம் காணும் என்று அவர் தெரிவித்ததாகவும் அந்த பட்டியலை அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு 25 தொகுதிகளும், பாமகவிற்கு 21 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 6 தொகுதி மற்றும் 1 ராஜ்யசபா, அமமுகவிற்கு அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6 தொகுதிகளும், OPS அணிக்கு 3 தொகுதிகளும், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், புதிய நீதி கட்சி AC சண்முகத்திற்கு தலா 1 தொகுதி என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பட்டியலை பியூஷ் கோயலிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதில் இன்னொன்று என்றால் GK வாசன், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறார். அவருக்கு ஒதுக்கப்படும் பொழுது பாஜகவினுடைய எண்ணிக்கை என்பது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் GK வாசனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு அதிலிருந்து 2 தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பட்டியலை வாங்கி பார்த்த மத்திய அமைச்சர் இது தொடர்பாக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய தலைமையுடன் பேசிவிட்டு கூறுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கூறியிருக்கிறார். அதனால் தான் நயினார் நாகேந்திரன் வெளியே வந்து பேட்டி அளிக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் தற்பொழுது தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாகத்தான் அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக வாங்கி கொண்டு அமைதியாக இருக்குமா அல்லது கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், 170 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட போவதாக உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் பாஜக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? நான் ஏற்கனவே முன்பே குறிப்பிட்டது போல 25 தொகுதிகளிலிருந்து 30 தொகுதி வரைக்கும் தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்கும் பொழுது அதிமுகவின் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி என்பது குறையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு 170 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான களம் காண்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 170 என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் GK வாசன், அதே போல சமுதாய கட்சிகள், ஒரு கட்சிகள் ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் எல்லாம் அவங்க அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல பூவை ஜெகன்மூர்த்தி அவர் இரட்டை இலையில் தான் போட்டியிடுவார், இருந்தாலும் அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படியாக சமுதாயம் பிளஸ் GK வாசன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 165 தொகுதியிலிருந்து 165 தொகுதிக்குள்ளாக அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணி விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே TTV தினகரன், OPS, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக மேலிடம் தொடர்ச்சியாக பேசும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தனலட்சுமி, ராஜேஷ், பாஜக தரப்பிலிருந்து 50 தொகுதிகள் கோரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, இதுதான் நம்ம இறுதியான பட்டியல் என்பது எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இதுதான் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பதை மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பதை ஆணித்தரமாக மத்திய அமைச்சரும் அதே போல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது இறுதி கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். அதனால் அடுத்தடுத்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது பாஜக தங்களுக்கு தேவையான அந்த தொகுதிகளை நிச்சயமாக கேட்டு பெறக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த முறை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 160 தொகுதிகளில் களம் காண வேண்டும் என்பதில் அவர்கள் ஊர்ஜிதமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான
உண்மையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் அவர்கள் களம் காண வேண்டும் என்பது அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வகையில் பாஜகவை பொறுத்தவரைக்குமே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த தொகுதியில் தான் அவர்கள் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் கூடுதல் தொகுதிகளை பெறுகிறார்களா, என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஏற்கனவே இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ரொம்ப இயர்லியரா, அதாவது ரொம்ப தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது, அதற்கு முன்பாகவே இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடை பேசியிருக்கிறார்கள் என்பது இந்த இந்த தொகுதி பங்கீடு குறித்து பிரச்சனைகள் எழக்கூடும். அதனால் தேர்தலை ஒட்டி அந்த பிரச்சனைகள் எழுந்தால் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதனால் இப்பொழுதே பேசி அவர்கள் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை பெறுவார்கள் என்ற அந்த கருத்தும் நிலவி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு இயன்ற அந்த பட்டியலை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை இறுதி செய்வதோ அல்லது ஏற்றுக்கொள்வது என்பது அகில இந்திய பாஜகவினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.